போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்குல கைதான இளஞ்செழியனுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக அரியலூரை சேர்ந்த இளஞ்செழியனை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 24ஆம் தேதி கைது செய்தனர். அவர் பாதிக்கப்பட்டு இருந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் சீனிவாசன் அளித்த புகார்ல முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கும் இந்த வழக்குல மோசடி தொடர்பு இருப்பதாக அவர் புகார்ல அளித்திருந்ததால ஒரு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல் தகவல் அறிக்கையில கூட சிவசங்கர் தொடர்பான தகவல்கள் இடம்பெற்று இருந்த நிலையில இதனால சிவசங்கருக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் ஒன்றை கொடுத்து நாளை காலை விசாரணைக்கு ஆஜராகும்படி தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இந்த மோசடி வழக்குல முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய இளஞ்செழியனை தற்போது காவல்ல எடுத்து விசாரிப்பதற்காக சென்னை எழும்பூர் நீதிமன்றத்துல மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்த நிலையில இன்று அந்த மனு மீதான விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில இளஞ்செழியனை வருகிற 6ஆம் தேதி வரை போலீஸ் காவல்ல வைத்து விசாரிக்க நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை அடுத்து இளஞ்செழியனை அழைத்து சென்று போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். நாளை காலை முன்னாள் அமைச்சரான சிவசங்கருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவரும் ஆஜரானால் இருவரையும் ஒன்றாக வைத்து இந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.